இந்த மாதிரி அசத்தலான வீடியோ நீங்களும் ஜென்ரேட் பண்ணணுமா? இப்போ ஃப்ரீயாகவே பண்ணலாம். இது வரைக்கும் பே பண்ண மட்டும் பண்ணுற மாதிரி இருந்த சோரா ஏஐ இப்போ ஃப்ரீயாகவே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அது எப்படி பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட் உங்கள் ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி பிங்கை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது, ஐஃபோன்லேயும் இருக்குது. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே நம்ம வந்து அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணணும். அதாவது மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இல்லைன்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும். இல்லை வீடியோ கிரியேட்டர்ன்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்க அந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட்ன்றதை ஃபாஸ்ட்னு மாற்றிக்கோங்க. அது என்ன செட்டிங்ஸ்ன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ நம்ம ப்ராம்ப்டை போட்டுக்கலாம். ப்ராம்ப்டை போட்டு நம்ம க்ரியேட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ ஒரு 15 to 20 செகண்ட்ஸில் நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு எதோ வீடியோ வந்து க்ரியேட் ஆகிடும். அதை பார்த்தீங்களா, க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் போட்ட ப்ராம்ப்ட்டுக்கு ஏதோ வீடியோ க்ரியேட் ஆகிருக்கு. கீழே ப்ராம்ப்ட் இருக்குது. இப்போ நம்ம வேணால் டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் கொடுத்தோன்னே நம்ம கேலரிக்கு டைரெக்டாக இது டவுன்லோட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் அந்த செட்டிங்ஸை பற்றி உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ்வலாக இந்த ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணுறது, இந்த டியூரேஷன் இதெல்லாம் இப்போதைக்கு டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்துருக்கிறது தான். ஆனால் இந்த ஸ்பீடுன்றதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஃபாஸ்ட்டு, ஸ்டாண்டர்ட். ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே ஜென்ரேட் ஆகிடும். ஆனால் 10 தான் இனிஷியலாக நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கு மேலே இப்போ வேணும்னா 100 மைக்ரோசாஃப்ட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இந்த ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கன்னா இது அன்லிமிட்டடாக எத்தனை வேணால் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பட் வந்து அது ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ அந்த ரிவார்ட் பாயிண்ட் நம்ம ஃபாஸ்ட் ஜென்ரேட் பண்ணால் 100 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வேணும்னு சொன்னால் அது எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்னா, நம்ம பிங் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதுனால இல்லை பிங்கில் போய் சர்ச் பண்ணுறதுனால பேசிக்காக நம்ம மைக்ரோசாஃப்டோட எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம இந்த மாதிரி வீடியோஸை வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்ல வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது.